அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த தாக்குதல் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றார். புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் தன்னுடைய வாகனத்தில் அவர் பிரச்சாரத்திற்காக சென்ற போது அங்கு பாஜகவினுடைய வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள் கூடி நின்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாகனத்தை முன்னேறி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும், அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வாகனத்தின் மீது பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள், அதாவது பாஜகவினர், கற்கள் மற்றும் குச்சிகளை கொண்டு தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்லாது அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் மக்களுடனும் பாஜகவினர் மோதலில் ஈடுபட்டதாகவும், இருப்பினும் பாஜகவினர் உள்ளூர் மக்கள் விரட்டி அடித்ததாகவும் ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வெற்றியை கண்டு பாஜக பீதி அடைந்திருப்பதாகவும், இதனால் அவரை கொல்ல பாஜக முயற்சிக்கிறது எனவும், டெல்லி மக்களுக்காக சிறப்பான பணிகளை மேற்கொண்டதற்காக பாஜக அவரை கொலை செய்ய நினைக்கிறதா என ஆம் ஆத்மி கட்சி தற்போது கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.